வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி 26/8/2024 திங்கட்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். எண்ணத்தால் பூணும் துறவாக்கிய உறவில் தெளிவுதான் வாழ்வினை உய்விக்கும், ஆசைகளை சீரமைத்துக் கொள்ளவும் உதவும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் என்பதுன்ப காரணமும் அதுவே ஆகும். இச்சை என்னும் தீயெழுந்து எரியும் போது இயங்கும் உடல் கருவிகளால் அதனைக் கொண்டு அச்சமர அனுபவித்து விளக்கலாகும். அதை தணிக்க வேறு வழி இல்லை. நச்சுவிட இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறைவகுத்தேன் என்று சுவாமிஜி ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில, எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமதை எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்று 2 கவிதை கொடுத்திருக்காங்க. பாரதியார் சொல்லும்போது, எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று சொல்றாங்க. தெய்வப்புலவர் சொல்லும்போது, எண்ணிய எண்ணியாங்க எய்தலால் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று சொல்றாங்க. வரிகள் என்ன சொல்லுது? எண்ணத்தால் பூணும் துறவாகிய உறவில் தெளிவுதான் வாழ்வினை உய்விக்கும், ஆசைகளை சீரமைத்துக் கொள்ள உதவும். நாம சாமிஜி எண்ணத்தை பற்றிய விளக்கங்கள் நமக்கு முழுமையாக கொடுத்திருக்கிறாங்க. மனம், அதுதான் அதிலிருந்து அவ்வப்போது ஏற்படக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளும் அது எண்ணமாக பிரதிபலித்துக் கொண்டே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எண்ணம் 6 அடிப்படையில எழும். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருமமைப்பு, தெய்வீகம் என்ற இந்த 6 அடிப்படையில தான் உலக மக்கள் அனைவருக்கும் எண்ணம் தோன்றும். தேவை, நம் உடலுடைய அந்த தேவைகளை நாம நிறைவேற்றி பசிதாகும், தட்பவெப்ப ஏற்றத்தாலும் உடற்கழிவு வெளியேற்றம், இந்த தேவைகளை நாம நிறைவேற்றி வாழணும். தெய்வீகம், உடலால பொருளால அறிவாட்சி தரத்தால நாம் மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை நாம தொடர்ந்து செய்து கொண்டே வருவதுதான் இந்த எண்ணம் ஆராய்தல். பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்புல நாம நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு செய்து வந்தோம் என்று சொன்னா நமக்கு பேராசையே இருக்காது. அந்த எண்ண தூய்மை பெற்றா நாம மகிழ்ச்சியாக வாழலாம். நம்ம 5 அளவுமுறைன்னு சாமிஜி சொல்லுவாங்க. உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, அதே போல எண்ணம். இந்த எண்ண தூய்மை தான் நாம அடுத்த ஸ்டேஜான அந்த பேராசையை ஏற்படுத்தாம எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு வாழும்போது நாம மகிழ்ச்சியாக வாழலாம். அப்போ நாம முரணான எண்ணங்களை நாம மனதில் என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் பேராசையாக உருவெடுக்கிறது. அப்ப அந்த அர்ஜுனன் கிருஷ்ணபரமாமா கேட்கிறாங்க, மனிதனை பாவம் செய்ய தூண்டுவது எது? அதற்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, துன்பம் தரத்தக்க ஒரு ஆசை அப்படின்னு சொன்னா அதுதான் பாவம் செய்ய தூண்டுது. சாமிஜி கிட்ட புத்தர் ஆசையே கூடாது என்று சொன்னாரே சாமிஜி என்று சொல்லும் போது, முரணான ஆசை, தீய ஆசை, நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்கக்கூடிய ஆசையை தான் புத்தர் வேணாம்னு சொன்னாரு. தேவையை ஒட்டி வரக்கூடிய ஆசைகளை நாம நிறைவேற்றிதான் வாழ முடியும். அப்ப முரணான ஆசைகள் நாம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னதா அதுதான் பேராசையாக உருவெடுக்கிறது. அந்த பேராசை என்பது அதோடு நிக்கிறது இல்ல. தலை வரும்போது சினம், அது அடையணுங்கிற கடும்பற்று, அது கற்பொழுக்கமாக இருந்தா அது முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்களாக அது மாறுகிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் எண்ண தூய்மை இல்லாத போது அவனுக்கு அந்த பேராசை ஏற்படுகிறது. அந்த ஆசையை சீரமைத்து வாழும்போது நாம மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இப்போ தற்போது ஒரு ஆசை, புகழாசை என்ற ஆசை தலைவிரித்து ஆடுது. அப்போ நாம அந்த ஆசையை சீரமைத்துக் கொண்டு வாழும்போது நமக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜான அந்த சின கவலை இருக்காது. அப்ப எண்ண தூய்மையோடு வாழும்போது ஆசை சீரமைப்பு தேவையே இருக்காது. அந்த எண்ணத்தை, முரணான எண்ணம் தான் அது பேராசையாக உருவெடுக்கிறது.
அந்த பேராசையே நாம நிறைமணமாக மாற்றி வாழ பழகிக் கொள்ளணும். சினம் என்பது ஏற்படாம பார்த்துக்கணும். அது நம்முடைய உடலை, உயிரை, மனதை, அறிவை பாதிக்கும். சகிப்புத்தன்மையாக மாற்றிக் கொள்ளணும். கடும்பற்று, நாம விட்டு கொடுக்கக்கூடிய மனோபாவத்தோடு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் சிறப்பு. முறையற்ற பால் கவர்ச்சி, கற்பு நெறியோடு வாழணும். ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருவன் என்ற அந்த ஒரு பண்பாட்டோடு நம்ம வாழணும். உயர்வு தாழ்வு மனப்பான்மை, சமநேர் நிறை வேணும். எல்லாம் இறைநிலையால தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. நாமும் இறைநிலை, அவர்களும் இறைநிலை என்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்துல சமநோக்கோடு வாழணும். வஞ்சம் மன்னிச்சிடணும். அது நம்ம உடலையும் மனதையும் பாதிக்கும். நாம நாள்காட்டி வரிகள் என்ன சொல்லுது? எண்ணத்தால் பூணும் துறவாகிய உறவின் தெளிவுதான் வாழ்வினை உய்விக்கும். ஆசைகளை சீரமைத்துக் கொள்ளவும் உதவும் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்ன தூய்மையோடு நாம வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.